இந்த காலை வேளையில் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் என்ற உணர்வோடு கூட நாம் இருப்போமானால் நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். மனுஷருடைய சத்தத்தை அல்ல. யாருடைய சத்தம்? கர்த்தருடைய சத்தம். கர்த்தருடைய சத்தம். ஆதாமும் ஏவாளும் ஒரு நாளில் கர்த்தருடைய சத்தத்திற்கு பயந்து ஒளிந்து கொண்டார். வழக்கமாய் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆதாமும் ஏவாளும் என்ன செஞ்சாங்க? ஒரு நேரம் வரும்போது ஒளிந்து கொண்டார்கள். ஆனால் அவர் தேடி வந்தார். எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேர் புரியுது? ஆமென். அவர் அவர்களை என்ன செய்தார்? தேடி வந்தார். அவர் அவர்களை குறித்து எந்த விதமான அவர்கிட்ட வேறு விதமான சிந்தை இல்லை. அவங்க பாவம் செஞ்சுட்டாங்களே அப்படின்ட்டு போய் அவர் இவங்களை விட்டுட்டு போகலை. ஆனால் அவர் என்ன செய்தார்? தேடி வந்தார். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க? ஒளிந்து கொண்டார். பால்ட் யார் மேல? ஆதாமும் ஏவாளும். இன்றைக்கும் அவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறோமா? கேட்கிறோம். அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது. அவருடைய சத்தம் வானத்தையும் பூமியையும் உருவாக்கிட்டு. ஆனால் அவருடைய சத்தத்தை கேட்டு ஆதாம் ஒளிந்து கொண்டார். சிருஷ்டியெல்லாம் கீழ்ப்படுகிறது, சிருஷ்டிப்பெல்லாம் கீழ்ப்பிடிந்து அடங்குகிறது. ஆனால் மனுஷனோ, அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷனோ அவரை கண்டு ஒளிந்து கொள்கிறான். இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன செய்யறோம்? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு இவன் என்ன பதில் சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே இதோ வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா சரியா இருந்திருக்கும். நான் சத்தத்தை கேட்டு ஒளிந்து கொண்டேன் அப்படின்றான். அப்போ அது அவருக்கு எவ்வளவு. ஆனால் அவன் என்ன செய்யல. இப்பவும் அப்படிதான். நாம் அநேகர் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பதில்லை, கேட்பதில்லை, பயப்படுகிறோம். பயப்படவே வேண்டாம். நாம் இப்போ என்ன செய்யலாம்? அவரிடத்துல நேரடியாக போகலாம். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். இது ஆதாமோடு பேசினவர் இங்கே பேசுகிறார். ஆதாமும் ஏவாளோடுமே பேசினவர் தான் இப்போ சொல்கிறார். பாருங்க, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாயிருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. பிரியமானவர்களே, ஆடுகள் அவனுடைய சத்தத்திற்கு என்ன செய்கிறது? செவி கொடுக்கிறது. அடுத்து, அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு பின் செல்கிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடு போகும் என்றார் இயேசு சொன்னார். பாருங்க, ஏதேன் தோட்டத்துல கர்த்தர் டெய்லி ஆதாமோடு பேசினார், ஏவாளோடு பேசினார். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் தேவனுக்கும் ஒரு நல்ல ஐக்கியம் இருந்தது. ஆனா திடீர்னு ஒரு நாள் சர்ப்பம் வந்தபோது அந்த சத்தம் ஆண்டவருடைய சத்தத்தை விட எப்படி தெரிஞ்சு? ரொம்ப ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனாய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவனை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. இது என்னதான்? சத்தம். இதுவும் சத்தம் தான். அப்போ இன்றைக்கும்
இந்த ரெண்டு சத்தமும் நம்முடைய காதுகள் என்ன செய்யும்? கவனிக்கும். கேட்டுக்கொண்டே இருக்கும். கவர்ச்சி. என்னது? கவர்ச்சி. ஆண்டவர் விளக்கினதை புசிக்கும்படி தன் இருதயத்துல தூண்டுதல். இது யாருடைய சத்தம்? யாருடைய சத்தம்? சத்துருடைய சத்தம். அங்க பார்த்தோமே, சர்ப்பத்தின் சத்தம். இயேசுங்க சொல்ல காரியம் அந்நியருடைய சத்தம். யோவான் 10ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம். அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம் என்றார். ஆனா அன்னைக்கு ஏவாள் அந்த சர்ப்பத்தின் பின்னாடி சென்றான். சரியா? யாருடைய பின்னாடி? சர்ப்பம் பேசினதை கேட்டு அதுக்கு பின்னாடி போனான். ஆனா இயேசு சொன்னாரு, இன்றைக்கு நீங்களும் நானும் எந்த சத்தத்தை கேட்கிறோம்? அந்நியருடைய சத்தம் கேட்கும், பிசாசனுடைய சத்தமும் என்ன செய்யும்? கேட்கும். கேட்குமா கேட்காதா? எத்தனையோ காரியங்கள்ல கேட்குது. வாழ்வு பிள்ளைகளுக்கு இல்லையா, உலகத்துல பெற்றோருக்கு, தகப்பனாக இருக்கிறவர்களுக்கு, பணம் சம்பாதிக்கிற விஷயத்துல, இப்படி எத்தனையோ காரியங்கள்ல யாருடைய சத்தமும் கேட்கும்? அந்நியருடைய சத்தமும் கேட்கும். ஆனா அந்த சத்தத்தை அது எப்படி ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு பாருங்க. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம். அப்போ அந்த சத்தத்தை விட்டு நாம் என்ன செய்யணும்? ஓடணும். அதுதான் மேட்ரு. ஓடுகிறோமா? அதுதான் கேட்கும். அப்போ அந்நியனுடைய சத்தத்தை நம்ம அறியவே கூடாது. அங்க ஏவாள் கேட்டாள். இங்க நம்ம என்ன செய்யக்கூடாது? என் ஆண்டவருக்கு இது பிரியம் இல்லை, என் ஆண்டவருக்கு இது சித்தம் இல்லை, என் ஆண்டவருக்கு இது விருப்பம் கிடையாது, என் எஜமானனுக்கு இது விருப்பம் கிடையாது அப்படின்னு அவைகளை விட்டு நாம் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஓட வேண்டும். யோசேப்பு என்ன செஞ்சான்? ஓடினான். அதுதாங்க தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய அடையாளம். சரியா? அவர் என்னை மேய்க்கிறார், அவர் என்ன சொல்லலாம், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்ப என்னன்னா, அவன் வாழ்க்கையில தாழ்ச்சி வரும்போதுதான் தாழ்ச்சி அடையன்னு சொல்லுவான். தாழ்ச்சியே இல்லா இருக்கும்போது எப்படி சொல்ல முடியும்? தாழ்ச்சி வரும்போது கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அப்போ அவர் நம்முடைய வாழ்க்கையில இதை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. வல்லமையுடையவர், மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார் என்று லூக்கால நான் வாசிக்கிறோம், மரியாள் சொல்லுகிறது. எனவே அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம். இப்ப நம்முடைய பார்ட் என்ன? அவன் சத்தத்தை கேட்கவே விடாது, அந்த சத்தத்துக்கு பின்னாடியும் போக கூடாது அப்படிங்கிறது தான் அவனுடைய விருப்பம். பாருங்க, சரின்னுட்டான். வேற யாரும் வந்து கூப்பிட்டா அவன் செய்ய மாட்டான். அவன் கரெக்டாக வந்து ஒரு கடையில் போய் நிற்கும்போது, ஜவுளி கடையில் திருநெல்வேலி இருக்கும்போது ஒரு லேடி வந்து அவனை கூப்பிட்டாங்க. அவன் தாத்தான்ட்டு என்ன செஞ்சான்? ஓடி வந்துட்டான். அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பு இப்போ என்ன தெரியாதுன்னா அவன் அவங்க முன்னாடி போயிடும். இதே மாதிரி தான் பிரியமானவர்களே, அவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த ஐக்கியம், அவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் நமக்கு இருக்குமானால், இது அந்நியருடைய சத்தம், இது மெய்ப்பனுடைய சத்தம் நமக்கு என்ன செய்யும்? தெரியும். அப்படி பகுத்து பார்க்க வேண்டும். அப்படி ஒரு சத்தம் வந்தால் இது யாருடைய சத்தம்? இது அந்நியனுடைய சத்தமா அல்லது இது கர்த்தருடைய சத்தமா அப்படிங்கிறதை நாம் பகுத்து பார்க்க வேண்டும், நிதானிக்க வேண்டும். அதுதான் அவருக்கு பிரியமாயிருக்கிறது. அடுத்து 6ஆம் வசனம். இந்த உவமையை இயேசு அவர்களுடனே சொன்னார், அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. பாருங்க, இயேசு பேசிட்டு இருக்காரு. இயேசுவின் சீடர்களுக்கே இது என்ன செய்யல, புரியல, விளங்கல. ஒருவேளை நாமும் அங்க இருந்து நமக்கு நினைஞ்சிருக்காது, கண்டிப்பா வழங்கியிருக்காது. நாமுக்கு மட்டும் வழங்கிருக்கணும் எப்படி சொல்ல முடியும்? இல்லையா? விளங்கல. அதனால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி அவர் விளக்குறார். பாருங்க, அப்ப ஆண்டவர் எப்போதுமே தெளிவாய் ஒன்றை விளக்கி, தெளிவாய் ஒன்றை தம்முடைய சீடர்களுக்கு புரிய வைத்து அவர்களை ஸ்திரமாய்க்க வேண்டும் என்று அவர் பிரயாசப்படுகிறார். சரியா? மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று
பாருங்க, நானே ஆடுகளுக்கு வாசல். வாசல். அவர் தான் வாசல். ஒரு வீட்டுக்கு பிரதானம் என்னது? வாசல். வாசல். வீடு இருக்கு, வாசல் எனக்கு ஆகும். பரலோகம் இருக்கு, பரலோகத்துக்கு வாசல் அவர் தான். எல்லாத்துக்கும் வாசல் அவர் தான். வாசல் வழியா தான் உள்ள என்ன செய்ய முடியும்? போக பிரவேசிக்கும். முடியும். இப்போ வாசலுக்கு போகாம நம்ம சுத்தி சுத்தி அலைகிறோம். அநேக வேலையில வீட்டை பார்க்குறோம், பெருசா இருக்கு, ஆனா வாசலுக்கு என்ன செய்கிறது? போறதே கிடையாது. வீடு பங்களா மாதிரி இருக்கு, இப்படி அரண்மனை மாதிரி இருக்கு, அதை குறித்து பேசுகிறோம் தவிர வாசல் தான் இம்பார்ட்டன்ட். அப்போ வாசலுக்குள்ள போகும்போது அடுத்து எனக்கு முன்னே ம், வந்தவர்கள் எல்லாரும் எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கள்ளரும். கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். அப்பா, என்ன அருமையான ஒரு ஸ்ட்ராங் வேர்டு. இப்படி எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. செவி கொடுக்கவில்லை. பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டுல வந்த எல்லாருமே அப்படித்தான் சொல்லிட்டாரு. அந்த ஒரே வார்த்தையில் அடிச்சாரு பாருங்க. வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், சிருஷ்டித்தவர் சொல்றாரு. அவங்க எல்லாரும் யாருதான்? கள்ளர். அவர் சொன்னாரு, ஏன் சொன்னாருமா, தகப்பன் தாயை குறித்து சொல்லும்போது, பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது. இப்ப நம்ம எல்லாம் யாருங்க? நம்முடைய பொல்லாதவர்கள். பிள்ளைகளுக்கு பொல்லாதவர்கள். பொல்லாதவர்களா. இதான் உண்மை. நீங்க எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் அதுக்காக உங்க ஜீவன கொடுக்க முடியுமா? அப்படி கொடுத்து மீட்க முடியுமா? அப்போ இது இந்த பாட்டுல அவர் சொன்னார். அவர் என்ன மைண்ட் செட்ல சொன்னார்ங்கிறது நமக்கு புரியணும். பொல்லாதவர்களாய் நீங்கள், நான் எவ்வளவு நல்லவன்னு நான் நினைச்சாலும், நீங்க எல்லாரும் சொன்னாலும், தேவனுடைய பார்வையில் நான் யார் தான்? பொல்லாதவன் தான். ஏன்னா என் ஜீவனை நான் என்ன செய்ய முடியாது? கொடுக்க மாட்டேன். அப்படியே கொடுத்தாலும் அது அவங்களுக்கு என்ன செய்யாது? அது வேலை செய்யாது. பிரியமன் அவர் சொல்கிறார், எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. செவி கொடுக்கவில்லை. பிரியமானவர்களே, அப்போ நாம் யாருக்கு செவி கொடுக்கிறோம்? நாம் யாருக்கு, யாருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறோம்? நமக்குள்ள ரெண்டு சத்தம் இருக்கும். எப்போதுமே நீங்க பார்க்கலாம், உங்களுக்குள்ள ரெண்டு சத்தம். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ரெண்டு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒன்று பிசாசின் சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும், இன்னொன்று கர்த்தருடைய சத்தம், பரிசுத்த ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கும். அப்படி ரெண்டையும் நீங்க டிசைன் பண்ணி பார்த்துருக்கீங்களா? பகுத்தறிஞ்சு பார்த்துருக்கீங்களா? தான் என்னுடைய கேள்வி. இப்படி நாம நிறைய ஜெபிக்கிறோம், நிறைய பாடுகிறோம், நிறைய துதிக்கிறோம், நல்லதுதான், கண்டிப்பாக அது செய்யணும், அது வேதத்தின்படி சரி. ஆனால் அது எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் ஒரு சத்தத்தை கேட்போம். அந்த சத்தம் என்னதென்று நாம் நிதானிக்க வேண்டும், பகுத்தறிய வேண்டும். அப்படி பண்ணுறோமா? ஒரு சத்தம் வரும்போது இது யாருடைய சத்தம்? இது யாருடைய சத்தம்? இது பரிசுத்த ஆவியானுடைய சத்தமா, அல்லது மாம்சத்தின் சத்தமா, அல்லது பிசாசின் சத்தமா அப்படின்னு நாம் என்ன செய்யணும்? பார்க்க வேண்டும். அப்படி பாருங்க, கவனிச்சு பாருங்க. உங்களை நீங்க கவனிச்சு பாருங்க. அநேக சூழ்நிலையில, அநேக பிரச்சனை வழியில, அநேக போராட்டத்தின் வழியில நின்று நிதானித்து சிக்னலில் போய் நிற்கும் பார்த்தீங்களா? நீங்க பாலத்தில் இறங்கணும்னா சிக்னல் இருக்கும். இறக்கமாக ஏறி கீழே போகும்போது வண்டி ஸ்பீடாக தான் போகும். ஆனால் ஸ்பீடாக போனோடனே சிக்னல் இருக்குங்காண்டி நம்ம போக முடியுமா? இல்லைங்கிறதுக்காண்டி பார்க்குறோம், சிக்னலை பார்க்குறோம். சிக்னலை பார்த்தா நம்ம வண்டியை செய்கிறோம், மூவ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் இது எந்த சத்தம், இது யாருடைய சத்தம் அப்படின்னு நாம் என்ன செய்யணும்? நாம் நிதானிக்க வேண்டும். நிதானிக்கிறோமா? என்ன சத்தம் ரெண்டும் உள்ளதான் இருக்கு, வெளியிருந்து வரப்போறது இல்லை, உங்களுக்குள்ளதான் இருக்கு. வேதத்தில் பார்க்கிறோம், ஏசாயா 30:21. ஏசாயாத்துக்கு பேசும் புத்தகம் 30:21. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். கேட்கிறதா? பிரியமானவர்களே, இயேசு பேசினார். எத்தனை பேர் கேட்டாங்க? இயேசு இந்த பூமியில் ஆதாம்கிட்ட பேசின ஆண்டவர், ஏவாளோடு பேசின ஆண்டவர் தான் இந்த பூமியில் மனிதனாய் வந்தார். வேற ஒருத்தர் அனுப்பலை, அவர் தான் குமாரனாய் வந்தார். ஆனால்
அன்றைக்கு ஆதாமும் கேட்கல, ஏவாளும் கேட்கல. இன்றைக்கு வந்த அநேகரும் அவ பூமிக்கு வந்திருக்கும் போது அநேகர் என்ன செய்யல? கேட்கவில்லை. இப்படித்தான் மனுஷகுமார நாட்களிலும் நடக்கும் என்று அவர் சொல்லியும் இருக்கிறார். இப்படி நோவாவை நாட்கள்ல எப்படி நடந்ததோ அப்படித்தான் மனுஷகுமார நாட்களிலும் நடக்கும் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ நமக்கும் இப்படிப்பட்ட சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். இப்படி கேட்போமானால் அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது, அவருடைய சத்தம் மகத்துவமானது, அவருடைய சத்தம் மகிமையானது. அந்த சத்தம் நம்மை நடத்தும். இப்போ பிரச்சனை வெளியில, போராட்டத்தின் வெளியில, சூழ்நிலைகள் மத்தியில, பரீட்சையின் வெளியில. பரீட்சை உண்டு. பரீட்சை இல்லாத பள்ளிக்கூடத்தில் யாருமே சேருவோமா? சேர்ப்போமா? சேர்க்க மாட்டோம். அடுத்த வாரம் பைபிள் ஸ்டடி பரீட்சை உண்டு இல்லையா? அப்போ படிக்கிறோம். அதே மாதிரி தான் விசுவாச பரீட்சை உண்டு. அப்போ கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதில் நமக்கு என்ன உண்டு? பரீட்சை உண்டு. நாம் எதை கேட்கிறோம்? 2 சத்தம் கேட்டுக்கொண்டு. அந்த வசனம் திரும்ப படிங்க. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். உங்கள் காதுகள் கேட்கும். பாருங்க, எத்தனை பேர் இந்த வார்த்தையை சீரியஸா எடுத்துக்கிட்டு, ஆண்டவரே உங்களுடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும். இப்போ எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய சத்தத்தை நாம் என்ன செய்யணும்? கேட்க வேண்டும். சண்டை வந்தோடனே பேசுறவங்க சத்தம் தான் நமக்கு கேட்கறது, ஆவியானுடைய சத்தம் நமக்கு என்ன செய்யல? கேட்கறது இல்லை. மனப்பிரச்சனை வருது, போராட்டம் வருது, அப்போ நம்ம ஆண்டோடைய சத்தத்தை கேட்பதில்லை. அண்ணன் தங்கச்சிக்கு, அண்ணன் தம்பிக்கு அல்லது புருஷன் மனைவிக்கு பிரச்சனை வருது, வராமல் இருக்காது. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இப்படி பிரச்சனை போராட்டம் வராமல். ஆனால் அங்கே கர்த்தருடைய சத்தத்தை யார் கேட்கிறான்? அதுதான் பிரச்சனை. நம்ம எல்லாம் நம்முடைய நியாயத்தை என்ன செய்கிறோம்? கொண்டு போய் வைக்கிறோம். நம்முடைய தரப்புக்கு என்னெல்லாம் உண்டோ அத்தனையும் நம்ம சமர்ப்பிக்கிறோம். வேற கர்த்தர் என்ன சொல்கிறார் என்பதை குறித்து நாம் என்ன செய்யல? கேட்கறதே கிடையாது. சங்கீதம் 119 161 படிங்க. பிரபுக்கள் காரணம் இல்லாமல் என்னை துன்பப்படுத்துகிறார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நம்மளாம் என்ன செய்வோம்? காரணம் இல்லாம யாராவது நம்ம துன்பப்படுத்த நம்ம என்ன செய்வோம்? கண்டு போடும். ஆனா தாவீது சொல்றான், நான் உம்முடைய வசனத்திற்கு பயப்படுகிறேன். நான் உம்முடைய வசனத்திற்கு பயப்படுகிறேன். அதனால தான் அவர் சொன்னார், என் இருதயத்திற்கு ஏற்றவன், என் இருதயத்திற்கு ஏற்றவன். காரணம் இல்லாமல் என்னை துன்பப்படுத்துகிறார்கள், நானும் உடைய வசனத்திற்கு பயப்படுகிறேன். அப்போ வசனம் உள்ளத்தில் இருக்கிறபடினால, வசனம் யாருடைய உள்ளத்தில் இருக்கோ அவங்க என்ன செய்வாங்க? வசனத்திற்கு பயப்படுவாங்க. வசனம் இல்லைன்னா வசனத்துக்கு என்ன செய்யாது? பயப்பட முடியாது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இப்படி வசனத்திற்கு பயப்படுகிற காரியம் எப்போ நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த வசனம், ஒரு வசனம் போதும். எந்த வசனம்? 119 161 சொல்ற மாதிரி, பிரபுக்கள் காரணம் இல்லாமல் என்னை துன்பப்படுத்துகிறார்கள். அப்போ நீங்க வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லப்படும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். அப்படி கேட்கும் பார்த்தீங்களா? அப்படி அந்த சத்தத்தை நாம் கேட்டால் உண்மையிலே நாம் பாக்கியவான். அல்லேலூயா. ஏன் நான் பேசுறது யாரு? ஆவியானவர் பேசுகிறார், ஆண்டவர் பேசுகிறார். எனவே அந்த சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் அவர் சொன்னார், யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் படிங்க. யோவான் 7:37. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு. இப்ப இயேசு என்ன இருக்காரு? சத்தமிட்டு. அவருடைய சத்தம், இந்த சத்தம் எத்தனை பேரை உலுக்கி இருக்கு. இதுவும் அவருடைய சத்தம் தான். சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால், ஒருவன் அவர் பார்க்கிற பார்வையெல்லாம் ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். பார்த்தோமே, வாசல் வழியாய் என்ன செய்யறான்?
இப்போ வாசல் வழியாய் போறான். வாசல்கிட்ட போகும்போது, அவரிடத்துல போகும்போது, அவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ணுங்கள். கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி இதை ரெஃபர் பண்றாரு தெரியுமா? வேதத்தை தான் ரெஃபர் பண்றாரு. அவர் சொந்த கருத்தை எதுவுமே பேசிட்டு இருக்கல. தீர்க்கதரிசிகள் மூலமாய் தேவன் கொடுத்த அந்த காரியத்தை தான் அவர் பேசுறாரு தவிர சொந்தத்தில் எதுவுமே பேச மாட்டார். உங்களுக்கு புரியும்படியா சொல்றேன். நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி ஜட்மெண்ட் கொடுக்கும்போது எதுபடி தான் கொடுப்பாரு? சட்ட புஸ்தகம் என்ன சொல்லுதோ அதன்படி தான் அவர் என்ன செய்வாரு? தீர்ப்பு கொடுப்பாரே தவிர அவர் ஒரு தீர்ப்பு என்ன செய்ய முடியாது? கொடுக்கவே முடியாது. இதே மாதிரி தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது வேதம் என்ன சொல்லுதோ அதைத்தான் அவர் பேசினார். வேதம் என்ன சொல்லுதோ அதைத்தான் பேசினார். இப்போ நாம எதைத்தான் பார்க்கணும்? வேதத்தை, வார்த்தை, அவருடைய வசனத்தை. ஆனா நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? வேத வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்காம நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நிதானமா பாருங்க. அப்ப நீங்க இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க யாரோட கனெக்ட் ஆயிருவீங்க? அவரோடு கனெக்ட் ஆயிருவீங்க. எனவே வேத வாக்கியம் சொல்லுகிறபடி அவர் எங்க எடுத்தாலும் வேத வாக்கியம். இப்ப நான் வந்து உங்களை எல்லாரையும் வேத வாக்கியத்திற்கு நேராய் திருப்ப விரும்புகிறேனே தவிர வேற எங்கேயுமே உங்களை நான் திருப்ப விரும்பல. சரியா? எங்கேயுமே நான் உங்களை திருப்ப விரும்பல. எனவே அந்த சத்தம் என்ன சொல்லுது? படிங்க பார்ப்போம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ எவனோ ஒருவன் தான் அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். பாருங்க, இயேசு ரெஃபர் பண்றதெல்லாம் வேதத்தை தான் ரெஃபர் பண்ணியிருக்காரு. அப்போ இவரிடத்துல விசுவாசமா இருக்கும்போது ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அப்போ அவர் எதிர்பார்க்கிற சத்தத்தை, ஆனா மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் கடைசி 3 வருஷம் பண்ணிய மத்தேயு 4ஆம் அதிகாரம் கடைசி 3 வருஷம். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். என்ன செஞ்சாரு? சொஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கு பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். எப்போ பாருங்க, வியாதி என்ன பிரச்சனை, நிறைய பேர் வர்றாங்க. ஆனா இங்க இது இவங்களுடைய பிரச்சனை, இது இவங்களுக்கான பிரச்சனை. ஆனா இயேசுவுக்கான பிரச்சனை என்ன தெரியுமா? ஒருவன் தாகமாய் இருந்தால் அவன் என்ன செய்வான்? என்கிட்ட வரணும். அப்போ அவர் எதிர்பார்க்கிறது வேற, இவங்க எதிர்பார்க்கிறது வேற. இப்போ நம்ம எந்த எதிர்பார்ப்புல இருக்கிறோம் சொல்லுங்க பார்ப்போம். ஒருவன் அவர் எதை கொடுக்க விரும்பினார்? எதை கொடுக்க விரும்பினார்? ஜீவ தண்ணீரை கொடுக்க விரும்பினார். ஆனா இவங்களெல்லாம் சுகத்தை பெற்றுக்கொள்ள, சரீரத்திற்கான காரியங்களை பெற்றுக்கொள்ள விரும்பினார்கள். ஆனா அவர் உள்ளுக்குள்ளே நம்முடைய ஆத்துமாவிலே ஒன்றை கொடுக்க விரும்பினார். அந்த ஆத்துமாவில் அவர் கொடுக்க விரும்புகிறதை நாம் பெற்றுக்கொண்டோமானால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். எனவே பிரியமானவர்களே, ஆண்டோடைய விருப்பம், ஆண்டோடைய தாகம், ஆண்டோடைய வாஞ்சை என்ன அப்படின்னா, அவர் ஒன்றை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஒருவன் தாகமா இருந்தால் அவன் என்னிடத்தில் வர கடவன். திரும்ப அந்த யோவான் 7:37 படிங்க. யோவான் 7:37. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே, பிரதான நாள், அதாவது ஸ்பெஷல் டே அன்னைக்குதான் இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். தாகமாய் இருந்தால் அவர் எத்தனை பேர் எதிர்பார்க்காரு? ஒருவன். நம்ம எல்லாம் எந்த எதிர்பார்ப்போம்?
நிறைய பேர் இருக்காங்கன்னு பார்ப்போம். ஆனால் அவர் ஒருத்தன். அந்த ஒருத்தன் என்ன நோக்கத்தோடு வர்றான் அப்படின்றார். அப்போ அந்த ஒருவனில் ஒருவனாக நாம் இருக்க வேண்டும். தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு போனவங்க எத்தனை பேர்? புருஷர்கள் மட்டும் 6 லட்சம் பேர் போனாங்க. ஆனால் கானான்குள்ள போய் சேர்ந்தது எத்தனை பேர்? 2 பேர். அந்த 2 பேரில் ஒருவராக இருக்கணும் தவிர 5,99,998 ஒன்றா இருக்கக்கூடாது. சரியா? மெஜாரிட்டிலாம் அப்படின்னு பார்க்கக்கூடாது. கர்த்தர் யாரோடு இருக்கிறார், கர்த்தர் எதை விரும்புகிறார், கர்த்தருக்கு எது பிரியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நாம் தனித்து நின்றாலும் சிங்கத்தை போல் நிற்போம். ஆமென். எப்படி? தனித்து நின்றாலும் சிங்கத்தை போல். ஏன்னா அது யூதா கோத்திரத்து சிங்கம், அது தாவீதின் வேர் அப்படி என்று வேதம் சொல்கிறது. எனவே பிரியமானவர்களே, அவர் சொல்கிறார், ஒருவன் தாகமாயிருந்தால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55 1-4 படிங்க, 3 வரைக்கும். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, ஓ தாகமாய் பார்த்தீங்களா? ஓ அப்படிங்கிற அது ஒரு அங்கலாய்ப்பான ஒரு வார்த்தை. ஓ அப்படின்னு அந்த எழுதியிருக்கு. நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். என்ன கொடுக்க வேண்டாம்? பணமும் கொடுக்க வேண்டாம். பணம் கொடுக்க வேண்டாம், விலையும் கொடுக்க. அவர் எப்படி கொடுக்காரு? ஃப்ரீயா. அப்போ அது நமக்கு விலையே தெரியாது. ரொம்ப அர்த்தமாக இருக்கும் இல்லையா? எது தங்கம் இன்னைக்கு விலை கூடிருச்சு, மனுஷனுக்கு அது மேல ஆசை. ஆனால் அந்த அதே தங்கம் பரலோகத்தில் எப்படி தான் இருக்கும்? நடக்கிற இடத்துல கால் கீழே தான் இருக்கும். அங்கே என்ன கிடையாது, அதுக்கு மதிப்பு கிடையாது, மரியாதையும் கிடையாது. எனவே பிரியமானவர்களே, அப்போ அவர் மதிக்கிறபடி நாம் மதிக்க கற்றுக்கொண்டோமானால் அவர் எப்படி கொடுக்க விரும்புகிறார்? இலவசமாய் கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். அதைத்தான் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். கரெக்டா? அதைத்தான் செய்து கொண்டே இருக்கிறோம். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். மகிழ்ச்சியாகும். அப்ப மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது? அவர்கிட்ட இருக்கு. மகிழ்ச்சி எங்கே வருகிறது? மகிழ்ச்சி எங்கே வருகிறது? நமக்கு வருது. வசனத்துல இருக்கு, பதார்த்தத்துல கேட்கும்போது மகிழ்ச்சி எங்கே வருகிறது? ஆத்துமாவில் மகிழ்ச்சி. அப்படிதான் இருக்கு இதுல. ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால். அப்ப அவர் எங்க பார்க்கிறாரு? ஆத்துமாவில் மகிழ்ச்சி. உலகத்துல பார்க்கிறதெல்லாம் சரீரத்தில் மகிழ்ச்சி, சரியா? மாம்சத்தில் மகிழ்ச்சி. ஆனா அவர் பார்க்க விரும்புகிறது ஆத்துமாவில் மகிழ்ச்சி. அடுத்த வசனம், உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். எது பிழைக்கணும்? ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அல்லேலூயா. தாவீது எதை பெற்றுக்கொண்டானோ அதே உனக்கு தருவேன். அது நித்திய உடன்படிக்கை, அது நித்திய கிருபை. அப்படிப்பட்ட நித்திய கிருபையை உனக்கு தரும்னா ஆத்துமாவுல அந்த மகிழ்ச்சி, ஆத்துமாவுல அந்த சந்தோஷம். ஏன்னா தாவீது பெரிய ராஜா. அவன் ராஜாவா இருந்தாலும் என் ஆத்துமாவிற்கு என் ஆண்டவர் அப்படிதான் பண்ண, ராஜா போல போய் உட்காந்துக்கல, சாலமன் மாதிரி உட்காந்துக்கல, அல்லது சவுல் மாதிரி உட்காந்துக்கல. இப்படி சவுல் போய் என்னை எப்படியாவது இந்த ராஜ ஆசனத்தான் பிடிச்சிக்கிட்டான், எப்படியாவது அதுல இறங்கக்கூடாது. ஆனா அவன் ராஜாவா இருந்தாலும் தேவனுடைய பெட்டிக்கு முன்னாடி அவன் ஆடி பாடி கர்த்தரை துதித்தான். ஏன் தெரியுமா? என் ஆத்துமாவுக்கு அவர் தான் நேசர், இந்த ராஜ மேன்மை எனக்கு அவ்வளவு மேன்மை இல்லை அப்படின்னு சொல்லி அவன் இந்த உலகத்தின் மேன்மையை பார்க்கணும் தேவ சமூகத்தை விரும்பினான். அவனுடைய ஆத்மா அப்படிப்பதான் தாகமா இருந்தது. ஆத்மா தேவன் மேல்தான் அவனுக்கு தாகமா இருந்தது. தேவனை தவிர அவனுக்கு வேற விருப்பம் இல்லை. உண்மை எல்லாமே எனக்கு வேற ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு அவன் தவித்தான். பிரியமானவர்களே,
அப்பதான் சொன்னாரு, தாவீதுக்கு அருளின நிச்சயமான நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு தருவேன். இப்படிப்பட்ட கிருபைகளை கேட்கிறதற்கு யார் இருக்கிறா அந்த பூமியில? இப்போ இப்போ 6 லட்சம் பேருக்கே 2 பேர்னா இப்ப கணக்கு பண்ணி பாருங்களேன். எனவே இப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த பூமியில நாம் அனுபவிப்பதற்கு தான் அவர் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். 42ஆம் சங்கீதம் 1, 2, 3, 4 படிங்க. தாவீது சொல்றான். 42 42 1, 2, 3. தேவனே என் ஆத்துமா வாஞ்சித்து உம்மை கதறுகிறது வாஞ்சித்து கதறுகிறது. கதறுகிறது. காலையில எந்திரிச்சு, ஆண்டவரே என் ஆத்துமா உண்மையே வாஞ்சித்து கதறுகிறது. இந்த உலகத்துல எதையும் அல்ல, இந்த உலகத்தில் உள்ள எதையுமே அல்ல, உம்மீது நான் தாகமாய் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்லணும். அப்படி சொல்லுவோமானால் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை அவர் நமக்கு தருவார். அது நித்திய உடன்படிக்கையா இருக்கும், அது மாறாத உடன்படிக்கை. தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் அப்படின்னு சொன்னார். தாவீதுக்கு ஒரு கொம்பை ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொன்னார். எனவே இப்படிப்பட்ட ஆத்மாவில் உண்டான தாகம், என் ஆத்தும நேசர் அப்படின்னு நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்துல நாம் காத்திருப்போமானா, பிரியமானவர்களே, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். நாடுங்கள். மேலானவைகளை நாடுங்கள். மேலானவனை எப்படி பார்க்கணும்னா இப்படி பார்க்கணும். இப்படி அண்ணாந்து பார்க்கும்போது இந்த பூமியில அந்த சரீரத்தில் எதுவும் கட்டாயிரும். இப்படி அரை மணி நேரம் 5 நிமிஷம் பார்க்கணும், ரொம்ப வேண்டாம். இப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமி இந்த சரீரத்தில் நினைஞ்சிரும், கட்டாயிரும். தலை மட்டும்தான் வேலை செய்யும், இந்த பூமி சரீரத்தில் என்ன செய்யாது, உணர்வே இருக்காமல் போயிடும். எனவே இப்படி அண்ணாந்து பார்த்து ஆபிரகாம் சொன்னார், நீ வானத்தை அண்ணாந்து பாருன்னு சொன்னார், நட்சத்திரத்தை பாருன்னு சொன்னார். கீழே பார்க்க சொல்லல. ஆனால் லோத் எங்க பார்த்தான்? எங்க பார்த்தான்? கீழே தான் பார்த்தான். அவனும் கூட தான் போனான். அவன் அடுத்தவன் கிடையாது, ஆபிரகாமோடு கூட தான் போனான். பிரியமானவர்களே, கடைசியில் அந்த லோத்து பட்டணம் அழிஞ்சு போச்சு, அக்கினிக்கு இரையா போச்சு. அதே மாதிரி இந்த வானும் பூமியும் ஒரு நாள் ஒளிந்து போகும். அவருடைய வார்த்தை வசனம் ஒரு நாள் என்ன செய்யாது, முடியாது. நாம் எதை பற்றி கொண்டு இருக்கிறோம், எதை பிடித்து கொண்டு இருக்கிறோம், எதற்காய் நான் ஆசையாய் தொடர்கிறோம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஆத்ம வாஞ்சை இருக்கணும். தொடர்ந்து படிங்க. என் ஆத்மா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. ஆத்மா ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. தெரியுமா, அவர் ராஜ மேன்மையை குறித்து பேசல. எங்கப்பா ஆண்டவர் வந்துட்டு இருக்காரு, கர்த்தர் எங்க உங்க கூட இருக்காரு இப்படின்னு பிசாசு பேசிக்கிட்டே இருக்கான், மற்றவங்களும் பேசிட்டு இருக்காங்க. இதை அவன் கேட்கறான். இது அவனுக்கு எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு இந்த வார்த்தை? அவனுக்கு எப்படி இருக்கான்? வெளியே இருக்க கண்ணீரை உணவாயிற்று. அவன் கண்ணீர் அவனுக்கு உணவாயிட்டுனா அவன் இருதயத்துல எப்படிப்பட்ட ஒரு ஏக்கம், ஒரு தவிப்பு இருக்கு. அவன் ராஜாங்க, சும்மா கிடையாது. அப்போ கர்த்தர் கூட இருக்கணும் அப்படிங்கிற ஒன்றை தவிர அவன் வேற ஒண்ணுமே என்ன செய்யல விரும்புற. இப்படிப்பட்ட நிச்சயமான கிருபை எனக்கு வேண்டும். இதுதாங்க என்னுடைய சீல், இதுதான் என்னுடைய சொத்து, இதுதான் என்னுடைய வாஞ்சை, இதுதான் என்னுடைய விருப்பம். இப்படி நம்முடைய ஆத்மா வாஞ்சித்து கதரும் போது கர்த்தர் ஸ்பெஷலா ஒன்றை செய்வார். சங்கீதம் 91 14, 15, 16 படிங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் இங்க ப்ளூரலே கிடையாது, நான் வாசித்த வசனம் எல்லாமே சிங்குலர் தான். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அவர் சொல்வாரு, நான் அவனை விடுவிப்பேன்டா, நான் உன்னை விடுவிப்பேன். எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நான் உன்னை விடுவிப்பேன். என் காரணம் என்ன? வாஞ்சை. என்னிடத்தில் வாஞ்சை. எப்பொழுது அவருடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். என் ஆத்துமா தவிக்கிறது அவருக்காக. இப்படிப்பட்ட இருக்கும்போது அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவனை எந்த அடைக்கலம்? உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை வராமலாம் இல்ல, ஆபத்து
வராதெல்லாம் கிடையாது. ஆபத்துல நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இதுல என்னங்க ஏதாவது சோடையா இருக்கா? இது அவரே செஞ்சிருவார். நீங்க கேட்கவே வேண்டாம். நல்லா கவனிங்க. நீங்க கேட்கிற இடத்துல இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கேட்கிற இடத்தில் இல்லை. நீங்கள் அவர் மீது வாஞ்சியா இருக்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் அவர் என்ன செய்வாரு? தந்துருவார். நீடித்த நாட்களால் திருப்தியாக்குவார். அவர் திருப்தியாக்குகிற தேவன். ஆனா நம்முடைய வாஞ்சை அவர் மீது இருக்கும்போது பிரியமானவர்களே, அவர் தான் என்னுடைய வாஞ்சை அப்படின்னு அவர் பார்க்கும்போது அவர் சொல்லணும், இவன் என்னையை தவிர வேற ஒன்றும் விரும்ப மாட்டான் அப்படின்னு யார் சொல்லணும்? அவர் சொல்லணும். அப்படிப்பட்ட இருதயம் நமக்கு இருக்குமானால் பிரியமானவர்களே, நீடித்த நாட்களால் ரட்சிப்பை வெளிப்படுத்துன்னு சொல்றாரு. ஆபத்துல நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவார். தப்புவித்து மாத்திரம் இல்ல, தப்புவித்து என்ன செய்வார்? கனப்படுத்துவார். அந்த உலகத்தில் உள்ள மனுஷனுடைய கனத்தை தேடிட்டே இருக்கும். அதான் பெரிய பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு? நம்ம அவங்க மதிக்கல, இவங்க மதிக்கல, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க. இது நம்மகிட்ட இருக்கு, உள்ள இருக்கு. எவர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், அவர் என்னை கனப்படுத்தினா போதும். இந்த மைண்ட் செட்டுக்கு வாங்க. அவர் என்னை கனப்படுத்தினா போதும். இவங்க கனப்படுத்தினா இவங்க கொஞ்சம் நல்லவங்க சொல்லுவாங்க, அப்புறம் அதுக்கடுத்து மோசம் பண்ணுறாங்க. ஆனால் அவர் அப்படி சொல்ல மாட்டார். தாவி தப்பே பண்ணான், ஆனால் அவன் சந்ததியில் அவர் பிறந்தார். கரெக்டா? இந்த உலகமெல்லாம் அவனை வேற மாதிரி பார்க்கும், ஆனால் அவர் அவனை கனப்படுத்தினார். உண்மையா இல்லையா? சங்கீதம் வெளிப்படுத்தின சீசம் 22 அதிகாரம் 22 16 சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு. எங்க? சபையில இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும். எங்க எடுக்கிறார் பாத்தீங்களா? எங்க தூக்குறாரு? நான் தாவீதின் வேரும். நம்ம என்ன சொல்லுவோமா? தாவீது பண்ண தப்புக்கு, தாவீது பண்ண பாவத்துக்கு அவன் சந்தையை நம்ம சொல்ல விரும்புவோமா? அவர் சொல்றாரு, ஆனா அவன் அவரதுல வாஞ்சியா இருந்தான். அவர் அதைத்தான் பார்த்தார தவிர அவன் பாவத்தை அப்படியே தூக்கி தூரப்பட்டாரு. பண்ணிட்டு சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன். தாகமாய் இருக்கிறவன் இருக்கிறவர்கள் அல்ல. இங்கேயும் இயேசுனார். இங்க ப்ளூரல் கிடையாது, இங்கேயும் சிங்குலர் தான். நம்ம செபத்துக்கு வந்தா கூட்டம் 4 பேர் வந்தா நமக்கு சந்தோஷம் இருக்கு. ஒருத்தரும் வரலன்னா நமக்கு போர் அடிக்கு இல்லையா? ஒருத்தரும் வரலன்னா ஒருத்தரும் வராத வரைக்கும் நல்லதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். எடுத்து விட்டு போயிடுவாங்க. உண்மையிலே இப்படி தேவனையே தேடுகிறவன் 2 பேர் இருந்தா போதும். ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேரு 10,000 பேரை துரத்துவான்னு சொல்லி சொன்னார. இந்த வாக்குத்தத்தங்கள் பொய்யாவா இருக்கு? ஆண்டவர் கூட்டத்தை சேர்க்க விரும்பல. அவர் எப்போதுமே தனித்து தான் பிதாவோடு இருப்பார். எப்போதும் பிதாவுக்கு முன்பாக தனிமையாகத்தான் இருப்பார். அப்படி தனித்து நின்று பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் மாத்திரம் இல்ல, தேவ பலனையும் நீங்கள் உடையவர்களாக இருக்க முடியும். ரோமர் 1:16 படிங்க. இந்த வசனத்தை பிடிப்போம், இதை முடிப்போம். தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், மணவாட்டியும் வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாக வாங்கிக் கொள்ள கடவன். அப்ப அவர் எதை கொடுக்க விரும்புகிறார்? ஜீவ தண்ணீர், ஹோலி ஸ்பிரிட். நீ வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லப்படும் வார்த்தை உங்கள் காதுகள் கேட்கும் என்று சொன்னார. அந்த சத்தத்தை நாம் கேட்கிறோமா? அந்த சத்தத்தை நாம் கேட்காவிட்டால் நம்ம எங்க வேணாலும் பிரச்சனை கிடையாது. இந்த சத்தத்தை நீங்க அடுப்படியில் இருந்தாலும் அந்த சத்தத்தை கேட்கலாம், நீங்க பஸ்ல போனாலும் கேட்கலாம், 2 பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாலும் கேட்கலாம், இப்படி உங்கள்கிட்ட சண்டைக்கு வந்தாலும் கேட்கலாம், உங்களை
உங்கள்கிட்ட சண்டைக்கு வந்து உங்களை பிரச்சனை பண்ணி உங்களை துவம்சம் பண்ணணும் அப்படின்னு வந்தாலும் அங்கேயும் நீங்கள் அவருடைய சத்தத்தை என்ன செய்யலாம்? கேட்கலாம். அந்த சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களானால் உங்க சண்டைக்கு வந்தவங்க எல்லாரும் 7 வழியா போயிடுவாங்க. ஒரு வழியா வந்தா, ஆனா நீங்க அந்த சத்தத்தை கேட்கணும். நீங்க சண்டை ஓட்டு ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாய்ப்பே இல்லை. அந்த சத்தத்தை கேட்பீர்களானால் அது வந்து ஒரு வழியா வந்தா எத்தனை வழியா போயிடுவாங்க? 7 வழியா போயிடுவாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? சண்டை போட்டு ஜெயிக்கணும் தவிர நினைக்கணும் தவிர அவருடைய சத்தத்தை கேட்டு ஜெயிக்கணும்னு நம்ம நினைப்பதே கிடையாது. பாருங்க, அடுத்து அந்த வசனம் 16வது வசனத்தை மிக முக்கியமான வசனம் பாருங்க. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். அப்போ இயேசுவின் தூதன் சபையில வந்து இதைத்தான் பேசுவான். கரெக்டா? அதான் சொன்னாரு உயிர்த்து வந்த ஆண்டவர் பத்ம தீவுல யோவானுக்கு சொன்னார்ல, சபைகளில் இதை பேசுற சபை எங்க இருக்கு காட்டுங்க பார்ப்போம். இவைகளை தான் பேச்சு பைபிள்ல தெளிவா இருக்கு, தெளிவா எழுதப்பட்டிருக்கு. கடைசி அதிகாரத்துல தெளிவா எழுதப்பட்டிருக்கு. எனவே சபைகளில் இதை பேசுகிறோமா? இதை கேட்கிறார்களா? இதை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள், இதை காண்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் ஒரு நாளும் ஒருபோதும் ஒரு இடத்திலும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். ஒரு இடத்திலும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். ஏன்னா கர்த்தர் அவர்களுக்காக நின்று என்ன செய்வார்? யுத்தம் செய்வார். அவர் ஏன்னா அவர் ரத்த கிரயம் கொடுத்து அவர்களை என்ன செய்கிறார்? மீட்டிருக்கிறார். நீங்க ரத்தம் கொடுத்து ஒன்றை சொந்தமாய் கொண்டிருப்பீர்கள். அது மேல உங்களுக்கு எவ்வளவு அன்பு இருக்கிறது என்று அர்த்தம். அப்படியானால் பிதா நம் மீது வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரிது, எவ்வளவு பெரிது. அது யோசித்தமா? அதாவது யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தான் படிச்சுட்டு அப்படி பேர் தான். அப்படி கிடையாது. என்னிடத்தில் அன்பு கூர்ந்தார். எப்படி? என்னிடத்தில் அன்பு கூர்ந்தார். பவுல் கலாத்தியர் 2:20 அப்படித்தான் எழுதுவார். கலாத்தியர் 2:20 அப்படித்தான் எழுதுவார். பாருங்க, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அந்த வசனத்தை இந்த வசனத்தை நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அந்த வசனத்தையும் இந்த வசனத்தையும் நீங்க என்ன செய்யணும்? கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது என்னிடத்தில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த, இப்படி ஒவ்வொருத்தரும் சொன்னா, ஒவ்வொருத்தரும் இதை ஃபாலோ பண்ண, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கன்னு சொன்னாரு. இதை நாம் பின்பற்றுகிறோமா? இதை பின்பற்றி பாருங்க. ஒரு 41 நாளைக்கு இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் எதுக்காக பாருன்னா, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து எனக்காக தன்னை தாமே ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இதுதான் வெளிப்படுத்தல் 1:6 படிங்க பார்ப்போம். இதை யோவான் எழுதுகிறார். யோவான் எழுதுன மாதிரியே, பவுல் எழுதியிருக்க மாதிரியே யோவான் எழுதுன படிங்க பார்ப்போம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, நான் சொன்னதை நல்லா கவனிக்கணும். பவுல் எழுதியிருக்கிற மாதிரியே யோவான் எழுதுன படிக்கணும். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து எனது இரத்தத்தினால், அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை, என்னுடைய பாவங்களை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாவும் ஆசாரியர்களும் ஆக்கின. நான் யாரு? யாருக்கு முன்னாடி? எவரும் இல்லாட்டிலும் பரவாயில்ல, நான் ராஜா. இதுதான் பைத்தியம். இது உலகத்துக்கு நிச்சயமா பைத்தியம் தான், இதுல சந்தேகமே கிடையாது.
இது முழு உலகத்திற்கும் பைத்தியம் தான். நான் ராஜா அப்படின்னா ஏன்னா அவர் எனக்காய் ரத்தம் சிந்தினார், என்னை நேசித்தார். உலகம் எவ்வளவு பெருசு, இவ்வளவு ஆச்சரியமான காரியங்கள்லாம் இருக்கு. அதுக்காகலாம் அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தல. என் ஆத்மாவுக்காக அவர் ரத்தம் சிந்தினார். நான் பெருசா, அவருக்கு இந்த உலகம் பெருசா? சொல்லுங்க. நான் அவருக்கு விலையேறப்பட்டவனா, இந்த உலகம் பெருசா? நான் தான் விலையேறு. நான் தான் விலையேறு. ஆனா நம்மளாம் எதை விலை பெரிய பார்த்துக்கோம்? உலகத்தை. அப்படிதான் மனம் திரும்புது. இதுக்கு பேர் தான் என்னது? இப்போ மனதை டேன் பண்ணி, ஆண்டவரே இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் பார்க்கும் என்னை விசேஷமானவனாய் பார்க்கிறபடினால் நீர் தான் எனக்கு இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் விட விசேஷமானவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கும். ஆனா இன்னொன்று இவைகளெல்லாம் கூட கொடுப்பாருங்கக்கா தேடாங்க, அதையும் சொல்லிட்டேன். இவைகளெல்லாம் கூட நம்ம இப்படி தேடினால் இதெல்லாம் கூட கொடுப்பார் அப்படின்னா யூதாஸ் காரியத்தை மாறிடுவோம். ஆனா ஆண்டவரே ஒன்றுமே வேண்டாம், நீர் மட்டும் எனக்கு போதும். ஒன்றுமே வேண்டாம், நீர் மட்டும் எனக்கு போதும். போதும். ஒன்றுமே வேண்டாம், நீர் மட்டும் எனக்கு போதும். அவர் ஒன்றுமே வேண்டாம், எனக்கு என் பிள்ளை தான் வேணும்னு சொல்லி சிலுவையில் அவர் தன்னைத்தாமே ஒப்பு கொடுத்தார். எனவே இப்படிப்பட்ட அன்பை புரிந்து கொண்டு அவருடைய ஆவியை பெற்று வாழ்வோமானால் உண்மையிலே நாம் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொன்னார், உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் லாபம். எனவே வரநாட்டில் கர்த்தருடைய சத்தம் இப்படி இருக்கிறது. எனவே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்வோம். சிங்கிளாக இருந்தாங்க, ஒரே நபராக இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் நம்மோடு இருப்பார். 1000 பேரை பார்க்கணும். இப்படி தாவீது சிங்கிளாக தான் நின்னான். பெலிஸ்தியர் கூட்டமே நின்றுச்சு, எல்லாம் அரண்டுச்சு. ஆனால் தாவீது பயப்படவே இல்லை, கலங்கவே இல்லை. ஒற்றே அடியில் தாவீதை கோலியாத்தை நினைச்சுனா அதே ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆமென், ஆமென். கர்த்தர் இப்படிப்பட்ட வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் நம்முடைய ஆத்மாவில் தந்து நம்மை உயிர்ப்பித்து வலுவாமல் காப்பாராக. ஆமென், ஆமென். எங்கள் நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். உம்முடைய சத்தம் வல்லமை உள்ளது, உம்முடைய சத்தம் மகத்துவமானது. நீ இந்த பூமியில் இருந்தபோது சத்தமிட்டு கூப்பிட்டேன், ஒருவன் தாகமாயிருந்தால் அவன் என்னிடத்தில் வந்து ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன் என்று சொன்னேன். எனவே அந்த ஜீவன தண்ணீரை எங்களுக்கு தரும்படிக்கு நீர் வாஞ்சிக்கிறீர் என்பதை வேத வார்த்தையின் மூலமாய் நாங்கள் தியானிக்கும்படி பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். நீர் எங்களோடு இருக்கிறீர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர், உலகத்தின் முடிவு வருகிறதும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர், எங்களோடு கூட இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எனவே நாங்கள் எப்போதும் உடைய சத்தத்தை கேட்டு உடைய சித்தத்தை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், உடைய வருகையை நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கவும், இந்த சுத்த சுவிசேஷத்தை அநேகருக்கு அறிவிக்கவும் எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த இந்த வேளையில் அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுத்தும். இந்த இடத்துல நடக்கிற ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட நீர் அவர்களை நேசிக்கிறதை அறிந்து உமக்கு ஊழியம் செய்யவும், ஆண்டவரை அநேகரை கிறிஸ்துவண்டை சேர்க்கவும் கர்த்தர் அவர்களை பயன்படுத்த ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கை செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.